நீங்க எதுவும் தப்பா நினைச்சிருக்கீங்க. நிறைய பேர் கேட்கறது, மேம் எனக்கு மேரேஜே ஆகல. நான் எப்படி இந்த ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றது? இந்த ட்ரெயினிங்க்கு ஏன் சார் ஹனிமூன் வச்சீங்க? எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுல. பொதுவா 2 பேரும் முதல்ல சந்திக்கிற ஒரு தருணம். வாழ்க்கையை தொடங்குற ஒரு தருணம். அது 2வது வந்து எங்க ஆபீஸ்ல நான் கேட்டேன். 17 ஆபீஸ் வேலை பார்த்திருக்கேன். சரியா? 17 ஆபீஸ் அபிஷியலா. எல்லாமே ஹனிமூன் ட்ரெய்னிங் எனக்கு ஒரு டைம் உண்டு. அதை கேட்டு எனக்கு ஹனிமூன் வந்துச்சு. நம்ம வேலையில சேர்ந்து நம்ம யாரும் கணிக்க மாட்டாங்க. 4 நாள், ஒரு வாரம், ஒரு 10 நாள் கணிக்க. அவர் இப்ப ஹனிமூன் பீரியட்ல இருக்காரு. அவனை வேலை செஞ்சாலும் ஓகே, வேலை செய்யறாலும் ஓகே, படிச்சாலும் ஓகே, படிக்கிறனாலும் ஓகே. அந்த வேலையை எனக்கு செஞ்சாலும் ஓகே, சேராலும் ஓகே. அப்படியே கவனிச்சுட்டே இருப்பான் நம்மள அந்த ஹனிமூன் பீரியட்ல. அப்புறம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணனா சீனியர் திட்டுவாங்க. ஏய் அவன் இப்பதான் அவர் ஹனிமூன் பீரியட்ல இருக்காரு. அவரு நீ செய்ய வேண்டியதானே அவ்வளவு திட்டுவாங்க. அப்படி பொறுப்பு இல்லாத ஒரு பீரியட் வந்து ஹனிமூன் பீரியட். அது வந்து விவரிக்க முடியாது. ஆபீஸ்ல நான் வந்து என்ஜாய் பண்ணிருக்கேன் அந்த ஹனிமூன் பீரியட் ஒரு இடத்துல. நம்மளுக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க. நீங்க இங்கதான் டீ குடிக்கணும், இங்கதான் உட்காரணும், கேஷ் நீங்க ஒரு வாங்கிடலாம், அக்கௌண்ட்ஸ் இப்படி பண்ணணும், எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. யாரும் நம்மள திட்ட மாட்டாங்க. ரொம்ப அழகா சாஃப்டா நம்மள கூடயே வச்சிருப்பாங்க. மௌனே அதுக்கப்புறம் இருக்கு ஹனிமூன் பீரியட்லாம் கலந்துரும். நெட்டே கலந்து என்னடா வாழ்க்கை இது, இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலம் வரும். ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு கற்பனையில ஆரம்பிப்பாங்க. இல்ல ஒரு கற்பனையில ஆரம்பிப்பாங்க. நிறைய கற்பனை, நிறைய எண்ணங்கள், நிறைய வந்து சந்தோஷம், ஒரு பெரிய சாதனை, ரொம்ப லெத்தரஜிக்கு பிளானிங்கே கிடையாது. நினைச்சதெல்லாம் பண்ணலாம். சரியா? அந்த எது செய்யணும் செய்யக்கூடாது அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. ரொம்ப ரொம்ப பயம் வேற இருக்கும். இவர் எப்படி இருப்பாரோ, அவங்க எப்படி இருப்பாங்களோ சொல்லிட்டு ஒருத்தர் அந்த எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமா இருக்கும். 2 பேரும் வேற கலாச்சாரத்திலும் வந்திருப்பாங்க. வேற எண்ணங்கள், வேற சிந்தனைகள். அப்புறம் அந்த இடத்துல மீட் பண்ணும்போது ரெண்டும் அந்த ஒரு குழப்பம் வரும். அப்போ அதெல்லாம் சரி பண்றது. 2 வேற கலாச்சாரத்தை இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் அந்த உறவு வந்து லாங் டேர்ம் நீடிச்சு எப்படி போறது, அந்த மாதிரி விஷயங்கள். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிளியர் பண்றது. ஒருத்தர் எக்ஸ்பெக்டேஷன். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கறேன், நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன், நீங்க என்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கணும். இதுக்கு நான் பொறுப்பு, இதுக்கு நீ பொறுப்பு. அந்த மாதிரி விஷயத்த அந்த ஹனிமூன் பீரியட் வந்து இது பண்றது. இல்ல இவங்களுக்கு பிடிக்காது, நிறைய விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சு பிடிச்சோ பிடிக்கலையே சரி இது பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும். எனக்கு சமையல் பண்ணலாம் பிடிக்காது அப்படின்னா பரவாயில்லமா, ஆனால் பொண்டாட்டின்னு வந்தாச்சுன்னா நம்ம சமையல் பண்ணிதான் ஆகணும், சாப்பிட்டோம்ல அதுக்கு நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிய வைக்கிறது. அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் வந்து தெரிய வச்சு கூட்டு வர்றது. ரொம்ப முக்கியமானது வந்துட்டு அந்த அந்த ஹனிமூன் பீரியட் டயத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வரணும். இவங்க கூட வாழலாம்ப்பா, காலம் ஃபுல்லா இவங்க கூட தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு எனக்கு பார்ட்னர் கிடைச்சது என் வாழ்க்கையில நான் படிச்ச பெரிய சந்தோஷம். அந்த ஒரு எண்ட் ஆஃப் தி டே அந்த ஃபீல் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சதுக்கு நான் பெரிய கொடுப்பேன், எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிங்கிற ஃபீல் வந்து என்ல கொடுக்கணும். இது உங்க டவுன்லைன் உங்களை பார்த்து அந்த ஃபீலிங் வருதா? உங்களோட ட்ரைனிங் சப்போர்ட் எண்ட் ஆஃப் தி டே ஃபீலிங்ஸ் என்ன கொடுக்கணும் தான் முக்கியம். செகண்ட் வந்து கான்டென்ட். 90% கான்டென்ட் எப்படி சொல்றவங்க தான் 90%, 10% தான் கான்டென்ட். அது எப்படி அவங்களுக்கு சொல்ல வைக்கிறீங்க, புரிய வைக்கிறீங்க. எண்ட் ஆஃப் தி டே அவங்க கிளம்பும்போது எப்படி ஃபீலிங் கொடுக்குறீங்க ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலா வந்துட்டு இப்போ நம்ம பேசிட்டு இந்த மாதிரி ஐடி போட்டாச்சா, வேற யார் இருக்கா, எவ்வளவு ரூபா, தீபாவளி முடிஞ்சா இப்போ வா எவ்வளவு போடுற, இப்போ ஜாயின் பண்ணியா, துட்டு குடிக்கியா, இந்த மாதிரி ஒரு நோக்கத்திலே அவங்க கூட இருப்பாங்க. யாரு டவுன்லைன் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்கள டிராவல் பண்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஃபீலிங்ஸ் அவங்க கூட வர்றது ரொம்ப முக்கியம். ரியல் ஹனிமூன் ட்ரெயினிங் மாதிரியே போதா அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஒரு நல்ல நம்பிக்கையான ஃபீலிங்ஸ், ஒரு பெரிய ஒரு கனவு. அப்படி இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, இது போதும் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. 2வது வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸு, சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸு, வாழ்ந்த வீடு அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. அதே மாதிரி இவங்களும் இஷ்டப்படி இருந்ததெல்லாம் விட்டுட்டு இப்போ வைஃப்னு வந்ததுக்கு அப்புறம் இவங்க தனியா மாற வேண்டியிருக்கும். அந்த மாதிரி விஷயம். அப்போ அந்த இப்போ யாருக்குமே டவுன்லைன்ல அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வேணா இவங்களுக்கு நிறைய டவுன்லைன் இருக்கலாம், பட் அவங்களுக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த கரெக்டான கான்சன்ட்ரேஷனும் அவங்களுக்கு அந்த அவங்க அவ்வளவு விஷயத்தை தாண்டிட்டு வேலையை விட்டுட்டு, சரியா, அவங்க டைமை விட்டுட்டு, ஃபேமிலி டைமை விட்டுட்டு, அவங்களோட என்ஜாய்மெண்ட் டைம், கிரிக்கெட், ஃபன்னு, மூவிஸ் எல்லாம் விட்டுட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணி வருவாங்க. அப்படியே நம்மளை கூட்டு போற கனவா இருப்பாருன்னு. அதுதான் அங்க அவங்க வீடு ஃபேமிலி விட்டுட்டு வராங்க. இங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களோட ஃபன், என்ஜாய்மெண்ட், சண்டே கிட்டே விட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நீ அவனுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்க, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்க வந்ததுக்கு அப்புறம். இதை விட்டுட்டா அவங்களோட வாழ்க்கை வந்தேன், என் வாழ்க்கையே சீரழிச்சு விட்டே அப்படின்னு ஒரு அப்ளைனோட ட்ரைனிங்கை பார்த்து அவங்க சொல்லிடக்கூடாது. அவங்களோட நடவடிக்கைகள், நான் வந்து இது ட்ரைனிங் சொல்லலை, இது வந்து காஸ்மாலஜி நம்ம பண்றது வந்து காஸ்மாலஜி மாதிரி ட்ரைனிங்ஸ். கோழி எப்படி கொட்டி சொல்லி கொடுத்துட்டு இருக்கு,
சிறுத்தை எப்படி வேட்டையாடுறது சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி தான் அந்த ட்ரைனிங் இருக்கணும். நாளைக்கு எல்லாரும் 7 மணி ட்ரைனிங் வாங்க, அப்புறம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நம்புறது கிடையாது. இந்த மாதிரி கிளாஸ் ரூம் ட்ரைனிங்ஸ் வந்து நம்புறது கிடையாது. அதனாலதான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் திரும்ப மீட்டிங் என்ன பண்ணாங்க, எது செஞ்சாங்க, அதை ரீகேப் பண்ணது காரணமே அதான். எகைன் வந்து ரோட் சைட் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அனுப்புறது கிடையாது. மறுபடியும் ரோட்ல போயிட்டு ஜூம் ஆன் பண்ணிட்டு பேசு செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்டிகல் பண்றது நம்ம அந்த மாதிரி விஷயங்கள். ஜோசியம் வந்து படிச்சிருக்கான், சமையல் பண்ணதுக்கு ஒருத்தவங்க, வீடு துடைக்கிறது ஒருத்தவங்க, இப்படி தனித்தனியே வச்சிருக்கீங்களா நீங்க? நம்ம என்னத்தை படிச்சு கொடுங்க, அவன் வந்து என்னத்தை பாத்துருக்க பாருங்க. அவன் இதை அப்சர்வ் பண்ணி சொல்லலாம், அப்படி வச்சிருக்கீங்களா நீங்க? இந்த வித்தியாசம் ஆள்கள் இருக்கா? எங்க வீட்டுல எங்க அம்மா தான் எல்லா வேலையும் பண்ணும், நீங்க எல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க? டவுன்லைன் வந்து இதெல்லாம் கவனிப்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி இருக்கோம் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். முதல்ல அப்ளைனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். என்ன மனுஷாயா அப்படின்னு நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். ஐயா இது இப்படி இருக்கு, முடிஞ்சு வச்சுக்காது. எங்களுக்கு டீம் இல்ல, எங்களுக்கு டவுன்லைன் இல்ல, நாங்க இந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணலாமா? உங்களுக்கு யாருக்கும் ட்ரைனிங் ஃபியூச்சர்ல உங்களுக்கு டவுன்லைன் வர மாதிரி ஐடியா இருக்கு, உங்க டீம்லாம் டெவலப் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு, நாளைக்கு வரதுக்கு முன்னாடி நான் இப்போ ப்ரிப்பேர் இருக்கணும்னா உங்களுக்கு ஓகே. இப்போ நான் நெடுமாடியில் இருக்கேன், நான் வெறும் ப்ராடக்ட் யூஸரா இருக்கேன், கன்சூமரா இருக்கேன், நான் ஒரு டீம்லாம் செட் பண்ணி எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லைன்னா உங்களுக்கு இந்த ட்ரைனிங் தேவைப்படுது. இப்ப அவங்க கிட்ட பேச மட்டும் செய்யுங்க, ஃபீல்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம போவோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சார் சொல்ற விஷயம் தெரியுது. இப்பவுமே அடுத்து வரப்போற டவுன்லைன் டீமுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா, டீம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இது சொல்லி கொடுக்கணும், அது சொல்லி கொடுக்கணும். ஏற்கனவே மெட்டீரியல் ரெடி, கண்டென்ட் ரெடி, அதை சொல்லி கொடுக்க மட்டும் செய்யணும் டீம் வந்ததுக்கு அப்புறம். டீம் இல்லாதவங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ல பண்ணதுக்கு இப்போ ரெடியா இருக்குன்னா நான் இன்னைக்கு ட்ரெயினரா பேசிட்டு இருக்காங்கன்னா நான் என்ன பாடுபட்டேன் எனக்கு தான் தெரியும். சரியா? எங்கனாலும் சரி ட்ரைனிங் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா போதும், ட்ரெயினர் அப்படின்னு தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். நான் அங்கதான் இருப்பேன், அங்கிட்ட எங்கேயும் போக மாட்டேன். புக்ஸ்னா அங்கதான் தெரியும். அப்ப நம்மள எவனும் கண்டுக்க மாட்டான். அப்படியே ட்ரைனிங் விட்டாங்க, ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னா டக்குனு முடிச்சுட்டு போனோம் அப்படிமா. சரிடே நான் முடிச்சுட்டு போறேன் அப்படிமா. இப்போ ராசா கொஞ்சம் பேசக்கூடாதா அப்படின்னு இல்ல, அதுக்கப்புறம் துட்டு தேவைப்படும். ஸோ காலம் மாறும். நம்ம எப்போ வேலை சொல்லி அப்போ ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. நாங்க ஆல்ரெடி ஒரு ஐடி போட்டுட்டோம் அப்படின்னா எங்க எல்டிபி அட்டன் பண்ண சொல்றோம் சார். நாங்க பேராகிராஃபா லிங்க் அனுப்பி விடுறோம் சார். இதையும் தாண்டி நாங்க என்ன சார் நாங்க டவுன்லைனுக்கு பண்ண போறோம். நீங்க பேராகிராஃப் அனுப்பிவிடும் சரி, எல்டிபி பண்ண சரி, எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணா அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணி ஒர்க் அவுட் ஆகலைன்னா அட்டன் பண்ணுங்க. இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணதுனால உங்க ட்ரைனிங்லாம் உங்க வாழ்க்கையெல்லாம் மாறி சூப்பரா நீங்க அதுக்கும் கேரண்டி கிடையாது. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க, ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். நீங்க உங்க கம்பெனில கொடுத்த ட்ரைனிங்லாம் சரி கிடையாது, இங்க வந்து அவங்க ட்ரைனிங் சூப்பரா இருக்குன்னா அதுக்கும் கிடையாது. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் மட்டும் இத்தனை விட்ட படிச்சு என் துட்டெல்லாம் சரியா இருக்கு, நீங்க மட்டும் எப்படி ஒரே இடத்துல படிச்சு சூப்பரா ஆகும், அதுக்கு நீங்க ரெடியா இருக்கு. கம்பெனிலலாம் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்றாங்க சார். நாங்க இதுல இருந்து எங்கள்கிட்ட நியூவா வரவங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணும், நீங்க சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கும் சார். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இங்க படிக்கணும் யார்ட்ட சொல்லாதீங்க. இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னு அங்க போய் சண்டைக்கு நிற்காதீங்க. அதை வந்து நீங்க இன்னொரு படிக்கீங்க, டியூஷன் படிக்கீங்க, அதெல்லாம் கொண்டு வராதிங்க. சரியா? நீங்க அங்கேயே இருங்க, அங்கேயே படிச்சுட்டே இருங்க. நீங்க சைட்ல வேற என்னென்ன படிக்க முடியும் படிங்க. உங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்காங்க. இது அங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப அந்த இறுதி சுற்றுப்பாடத்துல எல்லாம் வந்து நான் சொல்லதான் நீ செய்யணும் படிப்பாங்க. ஆனா அவங்க பின்னாடி கூட நிறைய ட்ரைனிங் அங்க எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள நம்பி இவங்களை கை விட்டுறாதீங்க, இவங்களை நம்பி அவங்கள கை விட்டுறாதீங்க. ஏன்னா நாளைக்கு அவங்களே நம்பி போய் கடைசியில ஒண்ணுமே நடக்காம போச்சு, அவ்வளவுதான் வீட்டுக்கு போற நிலைமை வரும். அல்லது அங்க மெயின் கம்பெனியை நம்பி இதை விட்டுறாதீங்க. என்ன சொல்லுவாங்க, இது நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ 2 பாட்டு தேவை. தெரியாம எவ்வளவு ஸ்மார்ட்டா இதை மூவ் பண்ணி கொண்டு போறீங்களோ அவ்வளவுதான் முக்கியம். ஜாயின் பண்ணு, நான் எம்எம்டி ஜாயின் பண்ணிட்டப்பா அப்படின்னு ஸ்டார்டிங்ல போய் டிக்ளேர் பண்ணிடுவான். அவன் 6 வாங்கி சாவான். கடைசியில் அங்கே இல்லாம அங்கேயும் போடாங்க. கமுக்கமா தெரியாம மூவ் பண்ணி போய் உங்களோட சக்சஸ் பேச ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் கேட்கணும், எப்படி நீங்க வந்து இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ சொல்லுங்க, நான் அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. கேள்வி வரும்போது சொல்லுவாங்க, அவங்க உங்களை தடுக்கவே முடியாது. இதுல சம்பாதிச்சு படிச்சுதான் நான் இப்படி ஆயிருக்கேன், இவ்வளவு டீம் இருக்கு, இவ்வளவு இன்கம் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவுக்குள்ள சேஞ்சஸ் எனக்கு இதை வச்சு தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த கொம்பனாலும் வந்து இனி அது படிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி படிச்சு உள்ள போயாச்சு, ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, அப்புறம் யாராலும் வந்து பண்ண முடியும். எல்லாம் ஓகே சார். நீங்க கேமரா ஆன்ல வர சொல்லுவீங்க, நீங்க யூடியூப்ல வேற போஸ்ட் பண்ணிடுவீங்க, இந்த கம்பெனில போய் என்ன சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சம்பந்தப்பட்ட கோச்சஸ்க்கு நீங்க முதல்ல சொல்லணும். நான் எங்கேயும் வரக்கூடாது, என் வீடியோஸ் வரக்கூடாது, போட்டோஸ் வரக்கூடாது சொல்லுங்க. அப்போ வராது. இண்டிவிஜுவலா அவங்க கூட பேசின விஷயங்கள் உங்களோட பெர்மிஷன் எல்லாம் வராது. நீங்க கொடுத்துட்டு கூட அட்டன் பண்ணீங்கன்னா அது உங்கள்கிட்ட கேட்காம வரலாம். அது முதல்ல நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க கோச்சஸ் சம்மந்தப்பட்டவங்க கோச் உங்களுக்கு கேமரா வர சொல்லி கம்பல் பண்ண மாட்டாங்க. அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆளுக்கு நிறைய இருக்காங்க. அவங்கள நாங்க கேமரா வரணும்னு சொல்றது கிடையாது. அவங்க பேசாத அவங்க இருக்கும். நீங்க அப்படி இருந்துகிட்டு கூட நீங்க வந்து எம்எம்ல படிக்கலாம். ஆனா முதல்ல நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும். கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா அப்படி பண்ணிக்கலாம். நாங்களே எங்க டீமுக்கு சொல்லி கொடுத்துக்கலாமா மாஸ்டர், இல்ல எங்க டீம் எல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணணுமா? நம்ம 100 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறது 50 சொல்லிக் கொடுப்போம், அவங்க 20 செய்வாங்க. இதுதான் ஒரு லாஜிக்கே. நீங்க ரொம்ப ஸ்மார்ட், உங்களால அப்படிலாம் பண்ண முடியும்னா நீங்க தாராளமா பண்ணலாம்.
யார் என்னென்ன வேலை உண்டோ அந்த வேலை பண்ணா நல்லா இருக்கும். நெட்வொர்க்கிங் அப்படின்னா நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணணும், ட்ரெயினர் அப்படின்னா ட்ரெயினர் பண்ணணும். இந்த 2 மிக்சிங்கா இருக்கிறவங்க வந்துட்டு மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. இந்த ட்ரைனிங்க்கு எப்படி ஜாயின் பண்ணலாம்? வீடியோல தெரியுற 9004323603 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க பர்சனல் கோச்சிங் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்க கோச்சஸ்க்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃபர் ஃபீஸ் 15th வரைக்கும் இருக்கு. 15th இருந்து 20th வரைக்கும் 1000 rupees இருக்கும். 20th அப்புறம் 1200 ஆயிடும். 26th அன்னைக்கு ட்ரைனிங் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 20ஆம் தேதி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்குது. ஹனிமூன் ட்ரைனிங் நவம்பர் 26 சண்டே அன்னைக்கு வந்து நம்ம எம்எம்ஜியில் நடக்குது. இதில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நம்மளை மாதிரியே நம்ம டீமும் க்ரோ ஆகுறதுக்காக வந்து இதில் வந்து என்னெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்னும் நிறையா விஷயம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்புகிறேன். எம்எம்ஜியில் நவம்பர் 26ஆம் தேதி ஹனிமூன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தா, நியூ பிகினர்ஸ், அதாவது நம்ம கீழே டவுன்லைனாக வரவங்ககிட்ட என்னென்ன பேசணும், என்ன மாதிரி சொல்லி என்ன சொன்னால் அவங்க நிற்பாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் புக் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய பேர்த்த கொண்டு வந்திருப்போம் டீமுக்குள்ளார. அவங்கள எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியாது. அதனால் நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதாவது டவுன்லைனாக வந்தவங்க அவங்கெல்லாம் இருக்கணும். என்ன வார்த்தை பேசணும், எப்படி அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லித்தரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க